ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எறா கிரேவி. உண்மையை சொல்லணுன்னா எறா கிரேவி தக்காளி இல்லாமல் நம்ம வீட்டில் ஃபஸ்ட் டைமாக நான் மேக் பண்ணி பார்த்தேன். டேஸ்டியாக அமைஞ்சிருந்தது. அதைத்தான் இப்போ நான் வீடியோவாக எடுத்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். எந்த அளவுக்கு எனக்கு அமையும்னு ஒரு சந்தேகத்தோடு தான் இன்றைக்கி நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா எறாவே 100 கிராம் சைஸுக்கு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். காரணம் என்னென்னா, உங்கள்கிட்ட சொல்கிறது தான் எனக்கும் எந்த ஒரு ஃபுட்ஸையும் நான் எப்போதுமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினப்பேன். அதனால தான் அந்த மெத்தடில் தான் நான் எனக்கும் நம்ம வீட்லேயும் இன்றைக்கி கொஞ்சமாக எடுத்து மேக் பண்ணியிருந்தேன். டேஸ்ட் ஃபைனாக அமைஞ்சிருந்தது. அதை இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு வீடியோ மூவ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் தனியாக குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சைடில் ஒரு ஆஃப் வெங்காயமும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கீரி எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாவை 4ஆக கீரி எடுத்திருக்கேன். இன்றைக்கி நம்ம 100 கிராம் இறால் தான் மேக் பண்ண போகிறோம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் எப்போதும் வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம போடக்கூடிய பொருட்கள் கருகிராமல் நமக்கு வதங்கி வரத்துக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். இப்போ லைட்டாக ஹீட் ஏற விட்டுட்டு அதில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஃபஸ்ட்டு ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கீறி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிடுறோம். அதோட பெரிய சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்ததை ஆட் பண்ணிடுறோம். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம கரண்டி வச்சு ஆயிலில் படுற மாதிரி கிளறி விட்டு எடுத்துக்க போகிறோம். எந்த ஒரு பொருளுமே ஆயிலோடு சேர்த்து கிளறி விட்டு இறக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. கிளறும் போதும் சரி, அடுப்பில் திங்ஸ் இருக்கும் போதும் சரி, கொஞ்சம் பக்கத்தில் இருந்து மேக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது கிளறி விட்டுட்டு லைட்டாக வதங்கி வரக்கூடிய நேரத்தில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த இறாலையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி அதையும் ஆயிலில் பட்டு கிளறி விட்டுருங்க. இப்போது நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உப்பு காரத்தன்மை அதிகமாக உள்ள இது. அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி அளவே ரொம்ப குறைச்சி தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் மெஷர்மெண்ட் கொடுத்து பண்ணியிருக்கேன். இப்போது அரிசி கழுவி எடுத்த தண்ணியை, அதாவது சாதத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய அரிசியை கழுவி எடுத்த தண்ணியை இறால் அமுங்குற அளவுக்கு ஆட் பண்ணி கிளறி விட்டுட்டேன். இப்போது கிளறி விட்டுட்டு லைட்டாக கொதிப்பு தன்மை வரக்கூடிய நேரத்தில் நடுவில் கிளறி விடுற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நமக்கு எறா கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்குது. ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு மேக் பண்ணும் போது கொஞ்சம் நமக்கு வேக்காடு கொடுக்கறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ கொஞ்சமாக கூடுதலாக தண்ணி விட்டு பக்கத்தில் நின்று கிளறி எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது ஸ்டவ்வை சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு இன்னொரு பேன் வச்சு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிறோம். ஆயில் ரீஃபைண்ட் ஆயில் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போது பெரிய வெங்காயத்தில் பாதியாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த ஆஃப் வெங்காயத்தையும் 2 பச்சை மிளகாவை 4ஆக கீறி வச்சுருந்தோம், அதையும் ஆட் பண்ணிக்கிறோம் அந்த ஆயிலில். ஸ்டவ்வை மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பக்கத்தில் நின்று லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இது ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 2 or 3 செகண்ட்ஸில் லைட்டாக கிளறி விட்டுட்டு நம்ம அதோட எறா கிரேவியவும் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி, அதாவது டைட்னஸாக வரக்கூடிய பக்குவத்தில், கிரேவி பக்குவத்தில் வரக்கூடிய பக்குவத்தில் எறா கிரேவி அதோட ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறி விட்டுருங்க. அப்படி கிளறி விட்டு இறக்கும்போது அந்த வெங்காயம் நமக்கு ஒரு மாதிரி நரிச்சுங்கிற தன்மையோடு இருக்கும்.
அப்படி இருக்கும்போது நமக்கு எறா கிரேவி இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். இது தக்காளியே இல்லாமல் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி அளவை குறைச்சி நீங்கள் வீட்டில் மேக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிற சூழ்நிலையில் அடுத்து நீங்கள் அளவை கூடுதலாக எடுத்து மேக் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம விட்டிருந்த ஆயிலோட நல்லா தழன்னு கொதித்து எறா கிரேவி ரெடி ஆயாச்சு. இந்த பக்குவத்தில் நீங்கள் மேக் பண்ணி பாருங்கள். 100% சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். மேக் பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன். ஓகே, தேங்க்யூ.